அனைவருக்கும் வணக்கம். இந்த டிக்ஷனரி சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேர்ட் accomplish. accomplishனா மீனிங் என்னன்னு பார்த்தரலாம். to finish or achieve something successfully, வெற்றிகரமாக ஒரு செயலை செய்து முடிக்கிறது. இப்போது accomplishக்கான சினோனிம்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். achieve சாதிக்கிறது, attain. இந்த அட்டைன்கிற வார்த்தையை நம்ம வெக்காபுலரி சீரீஸில் பார்த்துருக்கோம். நம்மளோட கோலை ரீச் பண்ணுறது அதே தான் அச்சீவ். அட்டைன், கம்ப்ளீட், ஃபினிஷ், வின் ஜெயிக்கிறது, ஒரு செயலை வெற்றிகரமாக செய்து முடிக்கிறது, ஜெயிக்கிறது, சாதிக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே சினோனிம்ஸில் வரும். சில வார்த்தைகளுக்கு சினோனிம்ஸ் அதிகமாக இருக்கும், சில வார்த்தைகளுக்கு நான் கம்மியாக சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம நல்லா பழகின வார்த்தைகளை தான் என்னால் சினோனிம்ஸில் சொல்ல முடியும். ஸோ புது வார்த்தை சொல்கிறப்போ அது இன்னும் நம்மளுக்கு குழப்பம். ஆல்ரெடி நம்ம புதுசாக ஒரு வார்த்தை கற்றுக்குறோம், இன்னொரு சினோனிம்ஸ்னு இன்னொரு புது வார்த்தை கற்றுக்கிறப்போ கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறனால நம்ம நல்லா பழகின வார்த்தைகளை வச்சு மட்டும்தான் நான் சினோனிம்ஸ் சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச வார்த்தைகள். இப்போது ஆன்டனிம்ஸ் என்னென்னு பார்க்கலாம். give up, abandon, relinquish. ஸோ இது எல்லாமே நம்ம வெக்காபுலரி சீரீஸில் பார்த்துருக்கோம். வெக்காபுலரி சீரீஸ், டிக்ஷனரி சீரீஸ்னு நம்ம நிறைய வாட்டி பார்த்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப வர்றப்போ அது இன்னும் நம்மளுக்கு நல்லா மனசில் பதியும். ஸோ அந்த வார்த்தை மறக்காது. அபேண்டன்கிறது நம்ம இப்போ தான் டிக்ஷனரி சீரீஸில் பார்த்தோம். ரிலிங்விஷ் அப்படிங்கிறத நம்ம வெக்காபுலரி சீரீஸில் பார்த்துருக்கோம். இப்போ வேறு எந்த மாதிரி வார்த்தைகள் ஆன்டனிம்ஸாக வரப்போகுதுன்னு பார்க்கலாம். அக்கம்ப்ளிஷ்க்கு மீனிங் என்ன? ஒரு விஷயத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கிறது. அப்போ ஆப்போசிட் என்ன வரப்போகுது? செய்யாமல் கைவிடுறது, கிவ் அப் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது, அந்த விஷயத்தில் தோற்று போகிறது, ஃபெயில், லீவ். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ஆன்டனிம்ஸாக வரப்போகுது. அக்கம்ப்ளிஷ் இஸ் அ வேர்ப். இதோட ஃபார்ம்ஸ் ஆஃப் த வேர்ப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ரெசன்ட் ஃபார்ம் அக்கம்ப்ளிஷ், அக்கம்ப்ளிஷஸ். நம்மளுக்கு நல்லா தெரியும், ஹி, ஷி, இட் சிங்குலர் சப்ஜெக்ட்ஸுக்கு அக்கம்ப்ளிஷஸ். இஎஸ் சேர்ந்து வருது, எஸ்ஹெச்சில் முடிஞ்சனால இஎஸ் சேர்ந்து வருது. வேறு என்ன? இதோட பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அக்கம்ப்ளிஷ்டு, இடி சேர்ந்து வருது. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அதே தான் அக்கம்ப்ளிஷ்டு. இப்போ ஐஎன்ஜி ஃபார்ம் என்னென்னு பார்க்கலாம். அக்கம்ப்ளிஷிங். இப்போது அக்கம்ப்ளிஷ்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். இஃப் யூ ஹேட் ஹெல்ப்டு மீ ஐ வுட் ஹாவ் அக்கம்ப்ளிஷ்ட் த ஒர்க். ஸோ இந்த சென்டென்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கு? இஃப் கிளாஸை பேஸ் பண்ணியிருக்கு. இந்த சைடு பாஸ்ட் பர்ஃபெக்ட், அந்த சைடு வுட் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்திருக்கு. நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச சென்டென்ஸ் தான். இஃப் யூ ஹேட் ஹெல்ப்டு மீ, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா, ஐ வுட் ஹாவ் அக்கம்ப்ளிஷ்ட் த ஒர்க், அதாவது ஐ வுட் ஹாவ் ஃபினிஷ்டு த ஒர்க், ஐ வுட் ஹாவ் கம்ப்ளீட்டட் த ஒர்க். ஸோ அதே தான், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா நான் இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருந்திருப்பேன். வுட் ஹாவ்ங்கிறனால செஞ்சு முடிச்சிருந்திருப்பேன். வேறு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம். தே அக்கம்ப்ளிஷ்டு தேர் கோல்ஸ், அவங்களோட கோல்ஸை அவங்க வெற்றிகரமாக செய்து முடித்தார்கள். இந்த சென்டென்ஸில் பாஸ்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தே அக்கம்ப்ளிஷ்டு தேர் கோல்ஸ். இப்போ லாஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்க்கலாம். வி காண்ட் அக்கம்ப்ளிஷ் எனிதிங் வித்தவுட் ஒர்க்கிங் ஹார்ட். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா நம்ம பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் போடணும். ஸோ அந்த மாதிரி எந்த ஹார்ட் ஒர்க்குமே இல்லாமல் நம்மளால் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்க முடியாது. we can't, இந்த இடத்துல can'tனா முடியாது. we can't accomplish anything without working hard. ஸோ அவ்வளோதான். இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம முன்னாடி பார்த்த டாபிக்ஸை வச்சு தான் நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் எல்லாமே ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ முன்னாடி டாபிக்ஸ்லாம் முடிக்காதவங்க அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த அக்கம்ப்ளிஷ்ங்கிற வார்த்தையை இனிமேல் நம்ம மறக்கக்கூடாது. தேங்க்யூ.